ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 10 முதல் 16 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷ ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை, ரிஷப ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு இருக்கார். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மகர ராசியிலிருந்து துவக்கிறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள், சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, ஷிஃப்ட் ஆகிறாரு. அது நம்ம தனியாக சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் மே 11 அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து விடுபட்டு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான மேஷராசிக்குள்ளே பிரவேசமாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதன் புதாதித்ய யோகம் இருக்குது, அந்த இடத்துல செவ்வாய் இணையிறாரு. அதே சமயம் சுக்கிரன் 14 மே 14 சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்ததாக அன்றைக்கே 14 மே 14 அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த ராசியில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாருன்னா, இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் மகர ராசியில் ட்ராவல் பண்ணுறாரு. 10 மதியம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:13 வரை மகர ராசியில் இருக்கார். அதனால் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை 10 மதியம் 12:13 வரை. இந்த மதியம் 12:13 கும்பராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால 10 மே மதியம் 12:13 முதல் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அது 12 மே 12 இரவு 7:25 வரை நீடிக்கின்றது. இந்த மே 12 ராத்திரி 7:25 சந்திரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மே 12 இரவு 7:25 முதல் மே 14 இரவு 10:34 வரை சந்திரன் மீன ராசியில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மே 14 ராத்திரி 10:34 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதன் காரணமாக கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து இந்த வார கடைசியான 16 ராத்திரி 10:46 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. அதுக்கப்புறம் சந்திரன் ரிஷபராசிக்கு போகிறதுனால துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு வேலை விஷயமா, இன்டர்வியூ விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, பண விஷயமா, குடும்பத்தில் நல்ல விஷயமா, இல்லை குடும்பத்தில் வாக்குவாதம் வழக்கு சம்பந்தமாக வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு எந்த விதமான வார்த்தைகளால் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கிளம்பும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கிளம்பும்போது உங்கள் கையில் 7 ஏலக்காயை ஒரு பேப்பர்லேயோ ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த 7 ஏலக்காயும் பொடி பண்ணி உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய செடிகள் இருந்ததுன்னா அதில் போட்டுருங்க. இதை பண்ணிட்டு வர்றதுனால அந்த வாசனை உங்ககிட்ட இருக்கும்பொழுது அடுத்தவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு யாரும் உங்களுக்கு சங்கடத்தை தராத வகையில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இல்லாமல் இருப்பாங்க. இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் சூரியன் உச்சமாக இருக்கார். அதனால் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது படிப்பு விஷயமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான எல்லா விஷயத்திலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது.
அலுவலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் எரிஞ்சு விடுறீங்க. இரிட்டேஷனாக நீங்கள் பேசுகிறதுனால அடுத்தவங்க உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, கட் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க. உங்கள் கணவர்கிட்ட பேசினாலோ இல்லை மனைவிகிட்ட பேசினாலோ அவங்க வார்த்தையை கட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு இனிமையாக தான் பேசுகிறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஆனால் பேசுகிற விதம் அந்த இடத்துல அவங்க வாய் அடைக்கிற மாதிரி பேசுகிறதுனால உங்கள்கிட்ட அவங்க அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணி பேசுகிறதில்ல. அன்புங்கிறது விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனையே. இதில் தேய்பிறை சந்திரன் தசமஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விதமான சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதில் 10ஆவதுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுக்கான நேரம். வேலை அலைக்கழிப்புகள், குடும்பத்தில் வேண்டாத விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வியாபார வளர்ச்சியும் அரசாங்க ரீதியான அனுகூல பலன்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் கேட்டிருக்கீங்க, பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் டு அப்ரோச் தெம். அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் முன்கோபத்தில் தப்பான வார்த்தைகளை பேசி நீங்கள் எல்லாரையும் எதிரியாக பாவிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி பேசணுங்கிறத நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 2ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் பிரச்சனை கிடையாது. ஆனால் விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. 11ஆம் தேதி இன்றைக்கி திங்கட்கிழமை அன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது ராசிக்குள்ளே வராரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க எல்லாருக்கிட்டையும். நான் இப்படி சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது பதவியில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது 10th to 12th மே. அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். நிலம் சார்ந்த கடன், அதாவது நிலத்தை அடமானம் வச்சு வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னா, தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அப்படி சூரிய நமஸ்காரம் முடியாதவங்க, வயசானவங்க, ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ சூரியனை பார்த்து நின்று சொல்லிடுவாங்க. உங்களுக்கு மனதைரியமும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய பலமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த 10, 11 ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அமோகமான பலன்கள். விரையாதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கௌரவத்துக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்காவோ ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். உங்கள் உடம்புலையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஆனால் ஏதாவது பாதிப்பு வராமல் இருந்ததுன்னா அதுக்கான தீர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஏதோ ஒரு இடம், ஃப்ளாட்டு, வீடு, இல்லை வீட்டில் மாடி எடுத்து கட்டுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், நிலம் சார்ந்த முதலீடு அல்லது 4 வீலர், அதாவது காரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுடைய அடுத்த லெவல் ஸ்டேட்டஸ் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செலவு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். கடன் அதிகரிக்கிறதுக்கான நேரம். இந்த கடனை அதிகப்படுத்திக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் பணத்தை சேர்க்கக்கூடாது, பணத்தை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். பணத்தை சேர்த்திங்கன்னா எப்படி தண்ணி ஒரு இடத்துல தேங்கித்துன்னா அது குடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத தண்ணியாக மாறிடும். அது மாதிரி உங்கள்கிட்டயே பணம் தேங்கிச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் லாபம் இருக்காது, பயன்படாது, அடுத்தவங்களுக்கும் பயன்படாது. ஸோ அடுத்தவங்களுக்கு உதவி நிறையா செய்யுங்க, உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை வியாழன் வெள்ளி சனி அந்த நாட்களில் மட்டும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அந்த நாட்களில் தான் நீங்கள் சொத்து வாங்கிறதுக்கான சூழ்நிலை வருது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அன்றைக்கி மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், அரசாங்க ரீதியான இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் அது சம்பந்தமான செலவுகளும் அந்த நாட்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார கடைசியில் 16ஆம் தேதி ராத்திரி 10:30 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும் பொழுது வார கடைசிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவையும் சந்தோஷத்தையும் மன தைரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அந்த நாட்களில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வார கடைசியில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை இல்லாதவர்கள் இந்த அந்த தர்ப்பணாதிகளை செய்வதற்காக ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் காரியத்தை துவக்குங்க. இதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், இதன் மூலமாக புதிய நபர், அதாவது ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புதிய நபர் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பார், அரசியலில் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பார். அவருக்கு உங்களுடைய அட்வைஸ் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்குள்ளார இருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே சமயம் இந்த வாரத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ளே வந்து புதன் வரார். இந்த புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி இது மூணும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். முருகப்பெருமானை குழந்தை வேலாயுத சுவாமியாக இல்லை குழந்தை பாலசுப்ரமணிய சுவாமியாக இருந்தார்னா அவரை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் விலகும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி புதன் சேர்க்கை உங்களுக்கு அபரிமிதமான செல்வாக்கை ஏற்படுத்தி லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசாங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, அரசாங்கத்தில் பதவிக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள், அந்த குவாசி கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துலலாம் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும். ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, அந்த டென்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும், அதாவது உங்களை இரிட்டேட் பண்ணும், அவ்வளோதான். உங்களால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வராது, அடுத்தவங்களால் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதில் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கோ இல்லை உங்கள் தாயாருக்கோ மருத்துவ ரீதியான தேவைகள் இந்த வாரத்தோட அதாவது 11ஆம் தேதியோட முடியறதுக்கான சூழ்நிலை வருது. இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிலம் சார்ந்த வழக்குகள் இந்த வாரத்தில் வழக்கறிஞர்களுக்கும் சரி, நீங்கள் வந்து ஒரு காமன் மேனாக இருக்கீங்க, உங்களுடைய நிலத்தை யாராவது அபகரிச்சிட்டாங்க இல்லை ஏமாற்றிட்டாங்க, அது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவார்கள். அந்த அறிவுத்திறமையின் காரணமாக உங்களுடைய படிப்புக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாரக்கடைசியில். ஸோ 14க்கு மேலே உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு உங்களுடைய நட்புகள் மூலமாக அல்லது ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர் உங்களுடைய படிப்புக்கான செலவை முழுசாக ஏற்றுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தில் திக்குமுக்காடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். குடும்பம் சம்பந்தமாக குடும்ப விஷயமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைக்கு காரணமாக இருந்த நீங்கள் உங்களுடைய பதட்டத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜென்ம குரு இருக்கார். அவர் குரு கடைசி நிமிஷத்தில் கூட உடம்பை ஏதாவது படுக்க வச்சுட்டு போவார். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேலே மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூல் நடத்துகிறவங்க, குழந்தைகளுக்கு உண்டான டியூஷன் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த அவங்களுக்கான பார்க்கு நடத்துகிறவங்க, அவங்களுக்கான விஷயங்களை நடத்தக்கூடிய நபர்கள்லாம்
குழந்தைகளுக்கான முயற்சிகளில் புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதுக்கு அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் சிவ வழிபாடு செய்வதும் மேன்மையை ஏற்படுத்தும். சிவனின் நாமம் துணை இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, அதாவது 10ஆம் தேதி மத்தியானம் 12:30 மணிலேருந்து 12:15 மணிலேருந்து 12ஆம் தேதி ராத்திரி 7:15 மணி வரைக்கும் 7:25 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேவையில்லாத மனஸ்தாபம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதாவது பண விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரியாக யார் இருப்பாங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, இல்லாட்டி உங்கள் அப்பா இருப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களால உங்களுக்கு பாதிப்பும் வரும், சாதகமான பலன்களும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, செவ்வாயும் 11ஆம் தேதி அன்னைக்கு இணையிறாரு. இதில் 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் 11ஆம் இடம் வர்றாரு. 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதனால் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 14க்கு மேலே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சில ரகசியமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சந்திரன் 14லேருந்து 16 சூரியனோடு இணையிறாரு. அதனால் உங்களுக்கு 14, 15 பௌர்ணமி அமாவாசை. அந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் சந்திரன் அவர் அந்த இடத்துல 10ஆம் இடத்துல பவர் இல்லாமல் இருப்பார் சூரியனோடு சேர்றதுனால. ஸோ அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 14th, 15th and 16th ஆக்சுவலாக அந்த நாட்கள் உங்களுக்கு கெடுதல் கிடையாது. பட் இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிலை தடுமாறும் சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்கிறீங்க, வழக்கறிஞராக இருக்கீங்க, இல்லை கெமிஸ்டாக இருக்கு ஒர்க் பண்ணுறீங்க, டாக்டர்ஸ்க்கு இந்த மருந்தகம் நடத்துகிறீங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துலலாம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதுனால தவறான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சரி, யாருக்காவது நீங்கள் மருந்து கொடுக்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு கொடுங்க. அதே சமயம் நீங்கள் இந்த சயின்டிஸ்டாக இருக்கீங்க, அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அறிவு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பதவியில் ஒரு சிறு சங்கடம் ஏற்படும். அதனால் உங்களுடைய அறிவை பயன்படுத்தாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு வார கடைசியில் சனிக்கிழமை ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது அடுத்த வாரம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு புதன் வர்றதுனால உங்களுடைய வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு 14ஆம் தேதிக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த கடகராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார், சூரியனோடு இணைகிறார், பதவி தேடி வரும் சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் குறிப்பாக முருகன் வழிபாடு செய்வது, அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக பதவியில் நிலைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சிம்ம ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, அதாவது செவ்வாய் புதன் வியாழன் அந்த நாட்களில் சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடியும் நல்லாயிருக்கும், அதுக்கு பின்னாடியும் நல்லாயிருக்கும். முன்னாடி ஏன் நல்லா இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நண்பர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக, அக்கம் பக்கத்தினர் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் சந்திராஷ்டமம் முடிஞ்சு 14ஆம் தேதிக்கு மேலே 12 முதல் 14 சந்திராஷ்டமம், 14ஆம் தேதிக்கு மேலே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவார். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். ஏன்னா சுக்கிரன் 14ஆம் தேதி அன்னைக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூட, சனி இருக்கக்கூடாது, மற்ற கிரகங்கள் இருந்தால் தப்பு கிடையாது. ஸோ இந்த வாரம் சுக்கிர பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வழக்கறிஞராக இருக்கீங்க, இல்லாட்டி சிவில் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை போலீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த
சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் நகைக்கடை அதிபர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். தந்தையின் செயல்பாடுகள் செல்வாக்கு உயர்வதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தார் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள், குடும்பத் தலைவிகள், இளம் வயது பெண்கள், அதாவது திருமண வயசில் இருக்கிறவங்க, திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள், இல்லாட்டி படிக்கின்ற குழந்தைகள், பெண் குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்ப கௌரவத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ். மற்றபடி எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். அம்பாளை தினமும் தியானித்து வாருங்கள். குறிப்பாக லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை தினமும் காலை வேளையில் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் நிரந்தரமாகுவதற்கான வாய்ப்பை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார கடைசியில் வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்கள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதுக்கு முன்னாடி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது சனியோடு சேர்ந்த சந்திரன், இதில் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு, விரையாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 14ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 10ஆம் இடத்துக்கு வாரக்கடைசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். வேலையில் இருப்பீங்க, திடீர்னு நான் ஒரு வாரம் 10 நாள் லீவ் போடுறேன் சார் அப்படின்னு இப்போ லீவ் போட்டு வருவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு பேப்பர் போட்டு நான் இப்போ வேலைக்கு போகலை, நான் அடுத்த வாரத்துக்கு மேலே வேறு வேலை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. சில பேருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக லீவ் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஒன்றா வேலையை விட்டுட்டு வீட்டில் இருப்பீங்க, இல்லாட்டி வேலையில் லீவ் போட்டுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 9ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் வார கடைசியில் தான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பதவி கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு சற்று சங்கடமான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற செவ்வாய் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நீங்கள் வேலைக்காக முயற்சி எடுக்கிற இடத்துல உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலர், அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், கெமிக்கல் சம்மந்தமான வேலை பண்ணுறேன், இல்லை இந்த பெட்ரோல் சம்மந்தமான க்ரூட் ஆயில் சம்மந்தமான இடத்துல வேலை பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய படிப்புக்காக, மேல் படிப்புக்கான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 10ல் குரு பதவி மாற்றம், அந்த பதவி மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் குரு பயிற்சியாகும். 11ஆம் தேதியிலேருந்து மே 11லேருந்து ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளார ஒரு நற்செய்தி உங்களை வீடு தேடி சந்தோஷப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய வாழ்க்கையில் ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த சிக்கலிலிருந்து உங்களுடைய தாயார் வெளிவருவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் அதீத லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை தினமும் காலையில் ஹனுமன் சாலிசா சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அஃபிஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி. ஏன் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட ஒரு புதிய அனுபவத்தை பெறுவீர்கள். உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை, இத்தனை நாளாக அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிம்பீங்க, இப்போ திடீர்னு ஒரு புதிய அனுபவத்தை, இல்லை அவங்களால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கெடுதல் தான் நடந்துட்டு இருந்ததுன்னா, ஆனால் இன்றைக்கி அவங்களால ஒரு பெரிய இந்த வாரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பக்க பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய சக பணியாளர்களின் அறிவுரையை கேட்டு நடப்பது நல்லது. நான் அடுத்தவன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், எங்கள் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் சற்று எதிர்மறை பலன்கள் ஏற்படும். இல்லை சார், நான் அடுத்தவங்களுடைய அட்வைஸையும் நான் கேட்டு என்னோடதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னா அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது ஆசிரியராக இருக்கிறவர், அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அறிவுத்திறமையை மீறி சில பேர் உங்கள் எதிரிலேயே தங்களுடைய அறிவை பிரஸ்தாபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிரஸ்தாபிக்கிறதுனா அவங்களுடைய நாலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களுடைய அறிவுத்திறமையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் இன்னொரு 1 மாதம். அதை கிட்டத்தட்ட சொன்னோன்னா 20 நாள். இந்த 20 நாளில் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது வேலைக்கு புதிய வேலையில் ட்ரை பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பார். இந்த 2ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் சனியை விட்டு விலகி 7ஆம் இடத்துக்கு வரார். அதனால் கொஞ்சம் இந்த அரசியலில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட திட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் தான் களத்தில் நிற்பீங்க, ஆனால் கூட இருக்கிறவங்க என்னென்ன இப்படி பண்ணுறீங்க, சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பதவி உங்களை தேடி வரும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. ஸோ வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடங்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் வார கடைசியில் சனிக்கிழமை ராத்திரி 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அதனால் புதிய அனுபவங்களை பெறுகின்ற வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மெத்தனத்தோடு செயல்படாதீங்க. அதே சமயம் ஓவர் ஸ்மார்ட்டாகவும் செயல்படாதீங்க. உங்களுக்கான அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பகைக்கிற நேரம் கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பதவி தேடி வரும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் தினமும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு, அதாவது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வணங்கிவிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கள். உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் செல்வாக்கு உயர்வும் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் 14ஆம் தேதி அன்றைக்கி அவர் அமாவாசை சந்திரனாக இருப்பார். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நாட்களில் உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். 14th, 15th, 16th அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் சந்திரன் 6ஆம் இடத்துல உச்ச சூரியனோட சேர்றாரு. பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயரை வேற யாரோ ஒருத்தர் தட்டிட்டு போவாங்க. அதாவது நீங்கள் ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க, அந்த வேலைக்கு அரசாங்கமே அங்கீகாரம் கொடுத்துருக்கும், இல்லை அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் வேற ஒருத்தர் அதுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரிய வரும்பொழுது உங்களை பற்றி ஆகா ஓகோன்னு பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிரிகளால் மறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், உங்கள் எதிரிகள் உங்களுடைய
நற்பெயரை மறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். அதனால் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும், செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 14ஆம் தேதி அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அது மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக, அதாவது ஈஷிண்டு பழகிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் இதிலெல்லாம், அதாவது ரொம்ப ஒட்டிட்டு பழகிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. எந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுமோ அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாது. இல்லாட்டி அடுத்தவங்களுடைய தப்புக்கு நீங்கள் பலிகடை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தாது. ஏன்னா வேற ஒருத்தர் உங்கள் நற்பெயரை தட்டிட்டு போகிறாங்க. அதாவது யாரோ செஞ்ச யாரோட குழந்தைக்கும் அவங்க அப்பாவை தன்னுடைய இனிஷியல் கொடுக்குறாங்க. இதனால் உங்களுக்கு எதுவும் கெடுதல் கிடையாது. ஏன்னா உங்களை எப்படி ஒரு மேகமூட்டம் மறைக்கிறதோ அது மாதிரி சூரியனை மறைக்க முடியாது. நீங்கள் சூரியனை போர் ஜொலிக்கும் காலம் வரும், அதுவரை பொறுமையாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனியின் பார்வையில், அதனால் திருமண விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும், திருமணத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். காதல் விஷயத்தில் புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமாக ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மறைவு ஸ்தானங்கள், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இந்த வாரத்தில் தலை தூக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, இந்த வாரத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு தானம் கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. அதாவது அக்ஷய திருதியைன்னு ஏப்ரல் மாதம் வந்திருக்கும். அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தயிர் சாதம் கொடுக்கணும். ஏப்ரல் மாதம் இல்லை, மே மாதம் முழுவதுமே இப்போ அக்னி நட்சத்திரம். அந்த அக்னி நட்சத்திர பீரியடில் நீர்மோர் பானகமோ இல்லாட்டி தயிர் சாதமோ மற்றவங்களுக்கு உங்கள் கையால் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எனும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகி சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படும். குழந்தைகளுடைய பதவி உயர்வின் மூலமாக குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் கிட்டத்தட்ட எங்களுக்கு 20 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லை சார் அப்படின்னா, இப்போது உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைக்காக உங்களை அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ தங்களுடைய கஷ்ட ஜீவனத்துக்காகவோ இல்லை உடம்பில் ஏதோ இருக்கக்கூடிய அசௌகரியத்துக்காகவோ அவங்க வேறு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களால முடியாத ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனஸ்தாபத்தை விட்டுட்டு உதவி செய்யுங்க. ஏன்னா மன்னிக்க தெரிந்தவன் பெரிய மனிதன், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். நீங்கள் பெரிய மனுஷனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த லீகல் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்படும். சந்திரன் 4ஆம் இடத்துல வரக்கூடிய 12 முதல் 14ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்திலேருந்து அடுத்த 3 வாரங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு அதீத வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையும் தலைமை பண்பை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் கிடைக்கும். இந்த வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளார கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் குடும்ப சந்தோஷத்தையும்
சுக அதிகரிப்பையும் ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்குது. இதற்கான பரிகாரம், இந்த வாரத்திற்கான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை தினமும் செய்து வாருங்கள். தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் சவுத்து ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பார் தட்சிணாமூர்த்தி. நம்மளை வடக்கு நோக்கி நிற்க வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்லுவார். வடக்குங்கிறது வந்து அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான டைரக்ஷன். 4 டைரக்ஷனில் 8 டைரக்ஷனில் அந்த டைரக்ஷன், அந்த திசை வந்து அவ்வளவு பவர்ஃபுல். வடக்கு நோக்கி நீங்கள் எதை பண்ணினாலும் பல மடங்காக திரும்பி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் அதே சமயம் அந்த சைடில் தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு கெடுதல் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். தினமும் போயிட்டு அவர்கிட்ட நின்றுக்கிட்டு அவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு ஒரு பெரிய பதவி, அதாவது குருஸ்தானமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால நண்பர்களை முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். நண்பர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. அதே சமயம் அவங்களால் உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். சில பேர் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. முதல் 3 நாட்கள். இதில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் அலைச்சல் இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் பண்ணுறேன், இல்லை விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டுமே தான் அதில் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய தொழிலில் ஒரு லீகல் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் வந்து வாரக்கடைசியில் புதன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். செய்யாத தவறுக்கு உங்களை பலிகடா ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வார கடைசியிலேருந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு, நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடு மீண்டும் தலை தூக்குவதற்கான சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேய்பிறை சந்திரனாக இருக்கிற வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் சமாளிச்சிடலாம். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடந்த ஒரு 4 நாள் 10, 11, 12, 13 இந்த 4 நாள் தாட்டிட்டிங்கன்னா 14ஆம் தேதியிலேருந்து ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மட்டும் இல்லை, வியாபாரத்தில் உங்கள் கஸ்டமர்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணன் தங்க இவங்களும் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதாவது அவங்களை நம்பி உங்களால் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க பங்காளிகள்லாம் ஏற்படுத்துவாங்க. பங்காளிகளோடு வழக்கு இருந்ததுன்னா அவங்கள இந்த வாரம் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் அப்ரோச் பண்ண முடியாது. அப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் நெருக்கடியில் வச்சு தங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான உகந்த வாரம் இந்த வாரம். அதுவும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனிக்கிழமை ராத்திரியிலேருந்து அடுத்த வாரம் 16, 17, 18 இந்த நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவலிங்கம் இப்போ வந்து நல்ல சூடில் இருக்கும். அதாவது சிவலிங்கத்துக்கு வந்து அது வந்து தாரா பாத்திரம்னு பேர். ஒரு பாத்திரத்தை இப்படி வச்சு அதில் வந்து சொட்டு சொட்டாக நீர், அந்த தாரா பாத்திரத்தை ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் வாங்கி கொடுங்க. இல்லையா அந்த தீர்த்தத்தை ஊற்றுற ஹெல்ப்பை வாங்கி பண்ணுங்கள். ஏதாவது அந்த சிவலிங்கத்துக்கு ஏதாவது உங்கள் கைங்கரியத்தை பண்ணிட்டு வாங்க. சிவ வழிபாடு செய்வது முடிஞ்சதுன்னா சிவபுராணம் டெய்லியே படிங்க. சிவபுராணம் படிப்பதன் மூலமாகவும் தினமும் சிவனுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள்.
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்கார், மத்தியானம் 12:15 மணி வரைக்கும். அதனால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதிகமான செலவு இருக்கும். குடும்பத்தில் ஏகப்பட்ட வாக்குவாதம், கடன் சார்ந்த செலவுகள், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும். சந்திரன் ராசிக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. காரணம் என்ன? அவர் தேய்பிறை சந்திரன். 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார், திங்கக்கிழமை அன்னைக்கு. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தில் தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அது சாதகமான பலன்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்பட்டு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் ஒரு பெரிய அதீத லாபத்தை, அரசாங்க லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது பண்ண போகிறது. அந்த நல்லதுக்கு உண்டான துவக்கம் இந்த வாரத்திலேருந்து. இதில் இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கார், 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கார். கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படியே முரண்டு பிடிச்சி நிற்பேன், பிடிவாதமாக நிற்பேன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை தேவையில்லாமல் சீண்டி பார்த்து சங்கடப்படுத்திகிட்டு இருக்காரு. சக பணியாளர்கள் விஷயத்தில் கடந்த காலத்தில் காதல் வலையில் விழுந்தவங்களால் சங்கடம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடந்த காலத்தில் ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கும் போது லவ் பண்ணுவோம், அதாவது இந்த மனசு விட்டு பேசுகிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்பொழுது ஒரு சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய நாட்களான இந்த வார கடைசி, அதாவது 16ஆம் தேதி ராத்திரி 10:45 அடுத்த வாரம் 18ஆம் தேதி வரைக்கும், அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உச்ச சந்திரன் சனியின் பார்வையில், அதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது ஆரோக்கியம் சார்ந்த கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆக்சுவலாக உங்களுக்கு நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவாக மாறும். அதனால் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவுகள் வகையில் கூட பிறந்தவங்க, அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ, அவங்க விஷயத்தில் அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும். அது ஒன்றா வயசு மூப்புனால இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சண்டை போட்டுட்டும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க, சண்டை போடாதீங்க. அவங்க கூட எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நல்லது ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு பண தேவை. இதில் ஒரு முக்கியமான விஷயம், மறுபடியும் ஏற்கனவே வேறு ஒரு எபிசோடில் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். தண்ணீரை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் தங்காது. தண்ணியை கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஆனால் தண்ணியை அடுத்தவங்க யாராவது குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்கன்னா கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணமே வராது. இது ஒரு சூட்சமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருக்கோ அப்போல்லாம் உங்கள்கிட்ட யாராவது தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்டாங்கன்னா, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னாலும் கொடுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு பணம் தேடி வரும், தண்ணீர் தேடி வரும். ஸோ உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள். ஸ்ரீ சுக்த பாராயணம், கனகதாரா ஸ்தோத்திர பாராயணம், இதை செய்து வாருங்கள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம், பதட்டம், கோபம், ஆரோக்கிய சங்கடம்னு ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுருக்கீங்க. உங்களால் நிம்மதி இல்லை. உங்கள் உடம்பும் சங்கடம், மனசும் சங்கடமாக இருந்தது. இதில் லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அடுத்தது இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. எப்போது? இந்த வார கடைசியில் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார். ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது உங்களுக்கு மனச்சலனம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, ஆனால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுக்கு அப்புறமா தான் வருது. 14க்கு அப்புறம் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உடம்புல உஷ்ணத்தினால சங்கடம், நரம்பு சார்ந்த சங்கடம்,
எலும்பு சார்ந்த சங்கடம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 14ஆம் தேதிக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தையில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் நல்ல உதவிகள் கிடைக்க பெறுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் சூரியன் சேர்க்கை அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல அறிவார்த்தனமாக பேசுவீங்க. ஆனால் புதன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது பாதகாதிபதி 3இல் மறைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். எதிரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை, எதிரிகள் இல்லாமே போயிடுவாங்க. உங்களை பிரச்சனை பண்ணி உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தவங்க அடங்கி போயிடுவார்கள். அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த வார கடைசி 16ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே ஒரு பெரிய நற்செய்தி குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. பண விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வீடு மாற்றம், இடமாற்றம் அல்லது வீடை ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை டிரான்ஸ்ஃபர் கேட்டு கிடைக்காமல் இருந்தது, இதெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு தேடி வரக்கூடிய நேரம். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை தரும், வளர்ச்சியை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நகைகள் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், அவங்க உங்களை எப்படியாவது சங்கடப்படுத்தணும்னு நினச்சிட்ருக்காங்க. நீ என்ன வேணால் திட்டிக்கோ, நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையை தன்னுடைய தவறை உணர்த்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். காலையில் விநாயகர் வழிபாடு, சாயந்தரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. முடிஞ்சதுன்னா தினமும் கோளறு பதிகம் படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கோளாறுகளையும் திருத்தக்கூடிய ஆற்றல் அந்த கோள் அரு பதிகத்துக்கு உண்டு என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.